ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 6th புக் பேக் தான் பார்க்க போகிறோம். புக் பேக் தமிழ் புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த புக் பேக் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சிறந்த ரோலை வகிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா கொஸ்டின் புக் பேக்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொரு புக் பேக்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் இன்டீரியரில் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ். சரியான விடையை தேர்வு செய்க. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். அடுத்தது, நாள் முழுவதும் வேலை செய்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். மூணாவது, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவு என்று. அடுத்தது, தமிழ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது, இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருள் தருக கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழ் கும்மி. தமிழ் மொழியில் படித்தால் நாம் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது பாட்டு இருக்கும். எட்டு கூட்டல் திசை எட்டு திசை பிரித்தெழுத கிடைப்பது. அடுத்தது, வளர்தமிழ். சரியான விடை தேர்ந்தெடுத்தெழுக. பொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். ஆப்ஷன் பி. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. இதை பார்த்துக்குங்க. சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சீர் கூட்டல் இளமை வராது, சீர்மை கூட்டல் இளமை. அடுத்தது, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். அடுத்தது, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். அடுத்தது, மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது, தமிழ் எழுத்துக்களின் தொகை. இயல் 2 சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். இவரோட தந்தை பெயர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை. பிறப்பு இவங்க 2ஆம் நூற்றாண்டு. மரபு சேர மரபு. சிலப்பதிகாரத்தை படிச்சிருக்காரு. இவருடைய தமையன் சேரன் செங்குட்டுவன். அடுத்தது, சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். கழுத்தில் அணிவது தார், தார்னா மாலை அப்படின்னு அர்த்தம். கதிரவனின் இன்னொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை. ஆப்ஷன் பி. பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு. இதுலேயும் பாருங்கள் 2 பொன் இருக்குது, 2 சுழி நான் இருக்கிறதா சரியான விடை. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். ஆப்ஷன் சி. அடுத்தது, அவன் அளிப்போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது அவன் அளிப்போல். ஆப்ஷன் பி. அடுத்தது, காணி நிலம். அதில் இந்த காணி நிலத்தை எழுதுனது சுப்பிரமணியன். இவரோட சிறப்பு பெயர் பாரதியார் ஷெல்லிதாசன். பெற்றோர் சின்னசாமி, தாய் லக்குமி. பிறப்பு 11/12/1882. இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்திருக்காங்க. இறப்பு 11/9/1921. பணி முதலில் தமிழாசிரியர், பின்பு இதழாசிரியராக பணியேற்றிருக்காரு. இவர் பாருங்கள், முதல்ல தமிழாசிரியர், பின்பு தான் இதழாசிரியர். காணி நிலம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கிணறு என்பதன் சொல்லை குறிப்பது கேணி. கேணினா தான் கிணறு. ஞாபகம். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு பொருள். மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். மாடங்கள்னா அடுக்குகள். நன்மாடங்கள் அப்படின்னா பிரித்தெழுத கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்தது, நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர் என்பதை பிரித்து சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். எதுனா ஆப்ஷன் டி. நிலா ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. அதாவது ஆப்ஷன் சி. அடுத்தது, சிறகின் ஓசை. தட்பம்
வெப்பம் என் சொல்லை பிரித்தல் கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் ஆப்ஷன் ஏ. வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் ஆப்ஷன் பி. தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் ஆப்ஷன் சி. இல்லை, தரை இறங்கும் ஆப்ஷன் ஏ. வளி கூட்டல் தடம் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. அடுத்தது திருக்குறள். வாழ்வியல் திருக்குறள் திருவள்ளுவர். பெற்றோர் வந்து தந்தை பகவான் பேர், தாய் ஆதி, இதனால் ஆதி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் வந்து கிமு 31 தை திங்கள் 2ஆம் நாள். இதனால தான் திருவள்ளுவர் தினம்னு சொல்லுவோம். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இதெல்லாம் இவரோட பேர். இயற்றிய நூல் வந்து திருக்குறள். சிறப்பு வந்து எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து தந்துள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுடைய மக்கள் தான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவாங்க. ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இனிய டேஷ் இன்னாத கூறல் கனியிருப்ப டேஷ் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலர் டேஷ் தமக்குரியர் அன்புடைய டேஷ் உரியர் பிறர்க்கு. அன்புடையர் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்தது அறிவியல் ஆத்திச்சூடி. இந்த அறிவியல் ஆத்திச்சூடியில் தம்மை ஒத்த அலை நிலத்தில் சந்திப்பர் என்று மேதகு அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் தான் இந்த நெல்லை சுமுத்து. இவர் அறிவியல் அறிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தும், தீரன் சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோன்னு ஆகிய பணியிடங்களில் பணியாற்றியிருக்காரு. அறிவியல் கதைகள் கட்டுரை கதைகள் பலவற்றை படித்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் வெளியிட்டிருக்காரு. அடுத்தது உடல் நோய்க்கு டேஷ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஔடதம்னா மருந்துன்னு அர்த்தம். நண்பர்களுடன் டேஷ் விளையாடு ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது கண்டு கூட்டல் அறி ஆப்ஷன் பி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் என் ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தல் கிடைப்பது ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் ஔடதாமம், அதாவது ஆப்ஷன் ஏ ஔடதாமம். அடுத்தது எதிர்ச்சொற்களை பொறுத்துக்க. அணுகுனா விலகுன்னு அர்த்தம். ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடலுக்கேற்றவாறு முறைப்படுத்துக. சிந்தனைக்கோள் அறிவியல் சிந்தனைக்கோள். சொல் தெளிது ஐயம். இதுக்கான சரியான விடை ஐயம் தெளிந்து சொல். ஏன் கேள் ஏன் என்று கேள் அப்படின்னு வரணும். வெல்லும் என்றும் அறிவியலே என்றும் வெல்லும், என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அறிவியலால் ஆள்வோம். அவன் எப்போதும் உண்மையை டேஷ் வருது உரைக்கின்றான். இதில் வர அந்த ராவை பார்த்துக்குங்க. உரைக்கின்றான் அப்படிங்கிறதா வரணும். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் தான் ஆழக்கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது விண் கூட்டல் வெளி விண்வெளி. நீலம் வான் என்பதனை சேர்த்தல் கிடைப்பது நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். அடுத்தது கணியனின் நண்பன். நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஷ் நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் தான் அவ்வுருவம். அடுத்தது மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல்னா அழித்தல்னு அர்த்தம். அதுக்கான எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். நீக்குதல்னா போக்குதல்னு அர்த்தம். அடுத்தது எளிது என்னும் சொல்லை எதிர்ச்சொல் அரிது. அடுத்தது மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள்.
தானியங்கிகளும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட முதல் மீத்திறன் கணினி பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்தது மூதுரை. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்க. மாணவர் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். மாசுரைன்னு வரக்கூடாது, மாசற கற்க வேண்டும். மாசுரைனா மாசோட கற்க வேண்டும்னு வரணும். அதனால் மாசற அப்படிங்கிறது மாசு இல்லாமல் அப்படின்னு பொருள். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். அடுத்தது மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற மாசற. இது பிரித்தெழுத கிடைப்பது. அடுத்தது குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். ஆப்ஷன் ஏ. சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். அடுத்தது ஆத்திச்சூடி என்னும் நூலோட ஆசிரியர் ஔவையார். மன்னன் என்னும் சொல்லுக்கு தமிழில் வழங்கும் வேறு பெயர்கள் கோனா அரசன் அர்த்தம், அதனால் அதான் விடை. ஔவையார் படைப்புகளில் பொருந்தாததை கண்டடி. ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இதில் புதிய ஆத்திச்சூடி ஔவையாரில், அது பாரதியார். மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31 பாடல்கள் உள்ளன. ஞாபகம் வச்சுங்க, 31 பாடல்கள். அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. இதோட ஆசிரியர் கல்யாண சுந்தரம். பெற்றோர் தந்தை அருணாச்சலம், தாய் விசாலாட்சி. பிறப்பு 1930 13 ஏப்ரலில் பிறந்திருக்காங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் செங்கப்படுத்தான் கிராமம். மனைவி பெயர் கௌரவம்மாள். சிறப்பு பெயர் பட்டுக்கோட்டைக்கு பொது உடைமை கவிஞர், மக்கள் கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு இருக்குது. அடுத்தது திறமை திரை இசை பாடல்கள் இயற்றியது, பாடல்கள் இயற்றுவது, பொதுமை பாடல்கள் இயற்றுவது, நடிப்பது. இதெல்லாம் இவர் 8/10/1959 29 வயசுலேயே இறந்துட்டார். அடுத்தது தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல் அப்படின்னா அழியாமல். அடுத்தது மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. இதுவே நடக்க வேண்டும் அப்படின்னா போற்றும்படின்னு வந்திருக்கணும். நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் கைப்பொருள். அடுத்தது மனம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் கூட்டல் இல்லா சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. இதோட கூடுதல் வேணா பார்க்கலாம். துன்பத்தை வெல்ல டேஸ் வேண்டும், கல்வி வேண்டும். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழின்னு சொல்லுவாங்க. மானம் இல்லா டேஸுடன் சேரக்கூடாது, கோழையுடன் சேரக்கூடாது. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரினை பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை ஞாபகம் வச்சுங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், திருவி கல்யாண சுந்தரில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஞாபகம் வச்சுங்க. திரை இசை பாடல்களில் டேஸ் உயர்வை போற்றினார் கல்யாண சுந்தரம். உழைப்பாளிகளின் உயர்வை. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிற டாபிக். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்பது சரி. பசி கூட்டல் இன்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் பிரித்தெழுத கிடைப்பது பசியின்றி. பசி கூட்டல் இன்றி எதுனா ஆப்ஷன் சி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. ஆப்ஷன் பி. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது கோடிட்டரம். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டம் அறிமுகப்படுத்தினர். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்றவர் தந்தை பெரியார். காமராஜர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் மதுரை. காமராஜரின் சிறப்பு பெயர் கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜர் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் சென்னையில் இருக்குது. இது வெளிநாட்டு விமான நிலையத்து பேர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய டேஸ் தொடக்க கல்வி மூடப்பட்டிருந்தன. 6000 தொடக்க கல்வி மூடப்பட்டிருந்தன. அடுத்தது காமராஜரோட சிறப்பு பெயர்கள் என்ன பார்க்கலாம். பெருந்தலைவர், படிக்காமேதை,
கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவரை உருவாக்குபவர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்தது நூலகம் நோக்கி. நூலகத்தில் படித்து உயர்ந்தவர்கள் வந்து அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் சீனா. சிறந்த நூலகக்காக விளங்கப்படும் விருதின் பெயர் வந்து டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது. இது வந்து ஆகஸ்ட் 9 அரங்கநாதரோட பிறந்த நாள். அது நூலக தினமாக கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லினம் அப்படின்னா எங்கன்னா நம்மன தான் மெல்லினம். அதில் இடம்பெறாத சொல் எதுன்னு சொல்லணும். கண்ணில் அப்படிங்கிறது தான் இடம்பெறாத சொல். ஏன்னா பாருங்கள், அந்த 2வது எழுத்து பாருங்கள், ஞா வந்திருக்கு. 2வது ஆப்ஷன்லேயே நா வந்திருக்கு. 3வது ஆப்ஷனில் மா வந்திருக்கு. அதனால் அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இதில் வென்றான்ங்கிறதுக்கு அந்த வென்றான்ங்கிறது பதிலாக கடைசியாக, அதாவது 17வது ரா வந்திருக்கணும் மெய் எழுத்தில். இதில் பிழையான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். தென்றல் அப்படின்னா அதில் 3 சொல்லினா வந்திருக்கு, இங்கே 2 சொல்லினா வரணும். கண்டம் அப்படின்னா 2 சொல்லினா வந்திருக்கு, 3 சொல்லினா வரும். நன்றி அப்படின்னா அந்த ரீக்கு பதிலாக கடைசி ரீ வரணும், 17வது ரீ. அடுத்தது மண்டபம் அப்படிங்கிறதுல 2 சொல்லி வந்திருக்கு, ஆனால் 3 சொல்லி வரணும். அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்துக்கள் இல்லை. ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஊ அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. ஆப்ஷன் சி. ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் எழுத்து இணை எழுத்தாகும் பார்த்தோம்னா ஐ. ஈ வந்து இணை எழுத்து. ஆப்ஷன் ஏ. டேஸ் என்பது எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும் பார்த்தோம்னா ஓ அப்படிங்கிறது தான். இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து அக்கு, அதாவது ஆயுத எழுத்து தான் சொல்லுவாங்க. நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. ஓதல் வேண்டும் என்பது அளபெடை. அடுத்து ஆசாரக்கோவையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆசாரக்கோவை இது வந்து இயற்றியவர் பெருவாயின் மொழியார். இவர் வந்து பிறந்த ஊர் வந்து கயத்தாறு. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் வந்து 100 வெண்பாக்களை உடையது தான் இந்த நூல். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. அடுத்து பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் அப்படிங்கிறது இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அது வந்து பொறை அப்படின்னு அர்த்தம். பொறைனா அடக்கம் அப்படின்னு. பொறுமைன்னு அர்த்தம். அறிவு ப்ளஸ் உடைமை அப்படிங்கிறது அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இவை எட்டும். ஆப்ஷன் பி. நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை தான் பொறையுடைமை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியார். பிறருக்கு தீங்கு பிறர் செய்த டேஸை மறக்கக்கூடாது, உதவியை மறக்கக்கூடாது. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் கயத்தூர். கயத்தாறு கிடையாது, கயத்தூர். கயத்தூர் வேற, கயத்தாறு வேற. இதை ஞாபகம் வச்சுங்க. நட்டல் என்னும் சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசாரக்கோவை குறிப்பிடுபவை எத்தனைன்னு பார்த்தோம்னா 8. நல்லொழுக்கத்தை குறிப்பதாக ஆசாரக்கோவை குறிப்பிடுவது 8. அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு. நந்தவம்னா பூச்சோலை, பண்ணா இசை, பார்னா உலகம், இழைத்து அப்படின்னா செய்து அப்படின்னு அர்த்தம். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், முக்கணினா மாப்பலா வாழை, முத்தமிழ்னா இயலிசை நாடகம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. பாட்டிசைத்து இந்த சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்தது கண்ணுரங்கு சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உரங்கு. வாழை இலை சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது வாழை. சேர்த்தெழுத கிடைப்பது வந்து வாழை கூட்டல் இலை தான் வாழை இலையாக சேர்த்தெழுத கிடைப்பது. கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி. அடுத்தது உதித்த என்ற சொல்லிக்குரிய எதிர்ச்சொல் வந்து மறைந்த. அடுத்தது பார் என்னும் சொல்லின் பொருள் உலகம். தாலாட்டு என்னும் சொல்லை பிரிக்கும் முறை தாள் கூட்டல் ஆட்டு தான் தாலாட்டு. தாள்ங்கிறது இன்னொரு பேர் வந்து நாக்கு. பண் என்னும் சொல் இசை. தாள் என்னும் சொல்லும் பொருள் நாக்கு.
தாலாட்டு டேஸ் இலக்கியங்களுள் ஒன்று, அது வந்து வாய்மொழி இலக்கியத்தில் ஒன்று. பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படிங்கிறது இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் தான் முத்தமிழ்மோ. அடுத்து கண்மணியே கண்ணுரங்க என்னும் பாடலில் குறிப்பிடப்பட்ட மன்னவர் யாவர்னு கேட்பாங்க. மொத்தம் 3 பேர், சேரர், சோழ, பாண்டியர். அடுத்தது முந்நாடுகளின் சிறப்புகள் எவை என தாய் கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இதை பாருங்க, சேர நாடு முத்துடைத்து, சோழ நாடு முக்கனி, பாண்டியர் நாடு முத்தமிழ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்புகள் வந்து பாண்டிய நாட்டுக்கு என்னென்ன வரும்னு, சேர நாடு முத்து, சோழ நாடு முக்கனி, பாண்டிய நாடு முத்தமிழ். அடுத்து தமிழர் பெருவிழா. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் பார்த்தோம்னா அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். அடுத்து பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. போகி கூட்டல் பண்டிகை, போகி பண்டிகை. பழையன கழித்தலும் டேஸ், புதியன புகுதலும். அடுத்து பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஸ் தரும், துன்பம் தரும். அடுத்தது லோரி. லோரினா அது பஞ்சாப். இது வந்து பொங்கல் திருவிழா பஞ்சாபில் கொண்டாடப்படுறது. ஏர் தழுவுதல் என்ற விளையாட்டின் மற்றொரு பெயர் வந்து மாடு பிடித்தல். திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது வந்து தை முதல் நாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் வந்து போகி திருநாள் தான், மார்கழி மாதத்தின் இறுதி நாள். அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதில் டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாக கேட்குறப்ப ஏதாவது இதில் பொருந்தாதது எதுன்னு கூட கேட்கலாம். இதை கொடுத்துட்டு இரட்டைக்கோள் கோவில், இல்லைன்னா புலி குகைக்கு பதிலாக வேறு கொடுக்கலாம், யானை குகைன்னு கொடுக்கலாம். அதுமாரி பொருந்தாதது. ஆனால் இதை தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே என்எஃப் போதும். அடுத்தது சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். இதெல்லாம் 4 வகைப்படும். பார்த்துங்க, குடைவரை கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள், ஒற்றைக்கல் சிற்பங்கள். இது சிற்பங்கள் கேட்டிருக்காங்க, அதனால் குடைவரை சிற்பங்கள், ஒற்றைக்கல் சிற்பங்கள், கட்டுமான சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். அடுத்தது மயங்கொலி. சிரம் என்பது டேஸ் எந்த தலைன்னு பார்த்தோம்னா லட்டுக்கு போடுற லை வருது. இலைக்கு வேறு பெயர் தலை. இது பார்த்தோம்னா மார்கழிக்கு போடுற லீ வருது. வண்டி இழுப்பது டேஸ் காலை. இது எல்லாத்துக்கும் தெரியும். கடலின் வேறு பெயர் பறவை, அதாவது முன்னாடி இருக்கிற பறவை. பறவை வானில் பறந்தது. பறவைனா கடல்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கங்க, இம்பார்ட்டன்ட். இதுமாரி தான் கேட்பாங்க 4வது கொஸ்டின் மாதிரி. அடுத்தது கதவை மெல்ல திறந்தான் 17வது ரா. டேஸ் வீசும், மனம் வீசும். எந்த மனம்னு பார்த்துங்க, இன்னொரு மனம் என்னென்று. புலி டேஸ் சிவந்து காணப்படும், கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடின, பந்து விளையாடின. வீட்டு வாசலில் டேஸ் போட்டன, கோலம் போட்டன. அடுத்தது தொடர்களில் மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அதில் மனம் அப்படிங்கிறது எந்த மனம் வருதுன்னு பார்த்துங்க. அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றன. இதில் எந்த லா வருதுன்னு பார்த்துங்க, மார்கழியில் வர லா வருது. அடுத்தது திருக்குறள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நாம் முகம் மாறினால் வாடும். ஆப்ஷன் ஏ. நிலையான செல்வம் ஊக்கம். ஆப்ஷன் சி. ஆராயும் அறிவுடையார் டேஸ் சொற்களை பேச மாட்டார், பயன் தர சொற்களை ஏற்ற மாட்டார். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெல்ல கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவது எல்லாம். அடுத்து பயன் கூட்டல் இல்லா, பயனிலா. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஊக்கம் உடையவனுக்கு கிடைப்பது செல்வம், அசைவிலா, அசைவு கூட்டல் இலா. அதாவது ஆப்ஷன் பி. முகர்ந்து பார்த்தால் வாடுவது அனிச்சம் மலர். ஞாபகம் வச்சுங்க, அனிச்சம் மலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது முகர்ந்து பார்த்தாவே வாடிடும். நிலையான செல்வம் அப்படின்னா ஊக்கம். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப இருப்பது உயர்வு. அடுத்தது 6ஆம் வகுப்பில் நானிலம் படைத்தவன். மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும்,
கழனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆழினா கடல். அடுத்தது போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம், மரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இன்னொரு மரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து, ஆப்ஷன் பி. நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களம் மேரி. களம் மேரி. களம் கூட்டல் ஏரி களம் மேரி. களம் கூட்டல் எரின்னு கொடுத்துருந்தாங்க, களம் மேரின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே மேரின்னு வந்திருக்கு, ஆப்ஷன் டி. களம் ஏரின்னு வந்திருக்கிறதுனால இங்கே மேரின்னு வந்திருக்கு. அடுத்தது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கூறிய நிலங்களை அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறிஞ்சிக்கு என்ன வரும்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும், மருதத்துக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தலுக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும். சமர் என்னும் சொல்லின் பொருள் வந்து போர். அடுத்தது 2வது கொஸ்டின். வயல் என்னும் சொல்லிற்கு பொருள் கழனி. வீரகாவியம் படைத்தவர் யாருன்னா முடியரசன். ஞாபகம் வச்சுங்க, வீரகாவியம். வீரகாவியம்னா வீரன்னா யாரு? அரசனாக இருக்க முடியும், வீரன் தான் அரசனாக இருக்க முடியும். காவியத்தை அவங்க தான் படிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆழி என்னும் சொல்லின் பொருள் கடல். அடுத்தது 4 நிலங்கள்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகியவை 4 நிலம். 5 நிலங்கள்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதெல்லாம் 5 நிலம். தமிழன் எதற்கு அஞ்சினான்? சான்றோர் அஞ்சும் தீமைகளை எதற்கு அஞ்சினான்னு பார்த்தோம்னா சான்றோர் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா முத்து ஏலம் மிளகு ஆகியவற்றை வணிகம் செய்யும் நோக்குடன் கப்பலில் கண்டங்களை சுற்றி வந்தான். பாருங்க, வணிக நோக்குடன் தான் சுற்றி வந்தான். அடுத்து முடியரசனை பற்றி கொடுத்துருக்காங்க. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களில் எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் தான். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கடலோடு விளையாடு. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். அடுத்து மூச்சடக்கி, இதையும் பிரித்தெழுதனா மூச்சு கூட்டல் அடக்கி, ஆப்ஷன் ஏ. பெருமை கூட்டல் வானம் பெருவானம். அடுத்தது அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. அடுத்தது பாடல் வரிகளுக்கு பொறுத்தமாரி எழுதணும். விடிவெள்ளி அப்படின்னா அது விளக்குன்னு சொல்லுவாங்க. மணல் அப்படின்னா மணலை பஞ்சுமத்தின்னு சொல்லுவாங்க. புயல் அப்படின்னா அதை ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. பனிமூட்டம் போர்வைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாளம்பூ எத்துணைக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தல். நெய்தல் தான் தாளம்பூ, ஞாபகம் வச்சுங்க. நெய்தல் தாளம்பூ, நெய்தல் தாளம்பூ. மீனவர்களுக்கு கடல் அலை டேஸ் தோழன் அப்படின்னு. கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு வீடு. சுடர் தரும் பொருள் ஒளி, சுடர்னா ஒளி. அடுத்தது அலையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர்? மீனவர்கள் அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் கருதுகின்றனர். அடுத்தது கடல் பாட்டில் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுபவை. கடல் பாட்டில் முழு நிலவு கண்ணாடியாகவும் பெரும் வானம் தலைவனாகவும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது 6ஆம் வகுப்பு தமிழில் வளரும் வாணிகம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது வணிக சாத்து, ஆப்ஷன் டி. இதில் இச்சு வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கசத்தப மீன் வல்லினம் மிகும், இந்த விதிப்படி இச்சு வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று, இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மாற்று, அதில் மாற்றான்னு கொடுத்துருக்காங்க, மாற்று தான் வரணும். அடுத்தது வண்ணம் கூட்டல் வண்ணம் படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள், ஆப்ஷன் ஏ. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்த, இதில் ஆப்ஷன் சி. அடுத்து கூடுதல் வினா. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த காப்பிய கால துறைமுகம், ஞாபகம் வச்சுங்க. காப்பிய கால துறைமுகம் பூம்புகார். அரேபியாவில் இருந்து வாங்கப்பட்டவை என்னென்னா குதிரைகள்.
தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்தோம்னா அரிசி. நடுவு நின்ற நஞ்சினோர் அதை சொல்கிறது வந்து பட்டினப்பாலை. அடுத்து உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது டேஸ் அறிவுரைன்னு பார்த்தோம்னா ஔவையாரோட அறிவுரை. தன் வாரிசுகளுக்கு அருளப்பர் கொடுத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50,000. இதை ஞாபகம் வச்சுங்க. தன் வாரிசுக்கு அருளப்பர் கொடுத்த தொகை 50,000. அடுத்தது சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. என் வீடு டேஸ் உள்ளது, அங்கே உள்ளது. தம்பி டேஸ் வா, இங்கே வா. நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது, எங்கே தேங்கி இருக்கிறது. யார் டேஸ் தெரியுமா, அவர் தெரியுமா. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது, எங்கே அமைந்துள்ளது. இதில் பாருங்கள், ஆப்ஷனுக்கு தகுந்தாற்படி தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் ஈஸி தான். அடுத்தது பாரதம் அன்றைய பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இயற்பெயர் இவர் வந்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இவர் வந்து 1947 பிப்ரவரி 26 பிறந்திருக்காரு. சிறப்பு பெயர் வந்து கவிஞாயிறு. படைப்புகள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிளைக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதி கவிதைகள். இதெல்லாம் ஏற்றிருக்காரு. ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காரு. இவரோட இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். இவரோட உண்மையான பெயர் தாராபாரதி. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. மெய் அப்படின்னா உண்மை, தேசம்னா நாடு. அடுத்தது தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை யார் குறிப்பிட்டிருப்பான்னு கேட்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டலாடை. எதிரொலிக்க என்பதும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. அடுத்தது ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர் தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற கவிதையை எழுதிய கவிஞர் தாராபாரதி. அல்ல அல்ல குறையாத அமிர்த சுரப்பியாக விளங்குவது பாரத நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரத நாடு. விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதி. கவிஞாயிறு அப்படின்னாலும் தாராபாரதி. மொழி ஞாயிறு அப்படின்னா அது யார் வருவான்னு ஆன்சர் சொல்லுங்கள். பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது இந்திய நாடு. நம் நாடு அணிந்திருக்கும் ஆடை திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. கங்கை மற்றும் காவிரி வரை உள்ளவை எவை. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க, காவிரி கரைக்கு இசையமைப்பது எதுனா காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள். அதுவே கம்பர் கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கிறதுன்னு பார்த்தோம்னா அது கம்பரோட அமுதம் போன்ற கவிதை வரிகள். அடுத்து தமிழ்நாட்டில் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்னு பார்த்தோம்னா அது மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து கற்க வேண்டும் என்று விரும்பினார் பார்த்தோம்னா உவே சாமிநாதர். அடுத்து இலக்கிய மாநாடு யார்? தமிழ்நாட்டு கவிஞர் குற்றாலம், தமிழ் கையேடு. இதெல்லாம் பார்க்கணும். இலக்கிய மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், அப்படி குறிப்பிட்டவர் காந்தியடிகள். குற்றாலம் அப்படிங்கிறது அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். சென்னையில் டேஸ் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த திட்டமிட்டதுன்னு பார்த்தோம்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. காந்தியடிகளிடம் சென்னைக்கு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர் யாருன்னா பாரதியார். அவர் தான் கேட்டிருப்பார். காந்தியடிகளை கவர்ந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள். அடுத்தது தமிழ் கையேட்டை இயற்றியவர், தமிழ் கையேடு அப்படின்னா ஜியு போப். சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பாரதிதாசன். புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். பாரதியாரின் கவிதைகள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்ட கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பெயர், அது கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்தது தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாக டேஸ் போன்றது அப்படின்னா வானம் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஸ்
போன்றது அப்படின்னா தோல் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஸ் ஆகும் வாள். தமிழ் எங்கள் இளமைக்கு டேஸ் போன்றதுன்னா பால். அடுத்தது கோடிட்டிடங்களின் நிரப்புக. தமிழ் இலக்கியங்கள் டேஸ் போற்றுகின்றன பார்த்தோம்னா தாய்மொழியை போற்றுகின்றன. தமிழை பலவிதங்களில் போற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ். டேஸ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு ஊராகும் பார்த்தோம்னா இன்பத்தமிழ் தான் சமூக வளர்ச்சிக்கு ஊர். வாழ்விற்காக உருவாக்கப்பட்டது தமிழ். இதெல்லாம் பாரதிதாசன் கூறியிருக்காரு. இவரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க, அது எப்படி மாறினார் கேட்டிருக்காங்க. பாரதியார் மீது கொற்றினால் மாடியிருப்பார். அடுத்தது பாரதிதாசன் கவிதையில் காணப்படும் புரட்சிகரமான கருத்துக்கள் பெண்கல்வி, கைமின் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. அடுத்து பாரதிதாசன் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறார்? புரட்சி கவி, பாவேந்தர், தமிழ் கவின்லாம் போற்றப்படுறாரு. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. பாரதிதாசன், பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இதுமாரி தமிழ் கவிஞர் இருக்கிறதெல்லாம் ஒரு தொகுப்பாக பார்த்துருவோம். அடுத்தது வேலுநாச்சியார் பற்றி கொடுத்துருக்காங்க. வேலுநாச்சியாரோட காலம் 1730 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் இந்த வேலுநாச்சியார். 4 வகை சொற்களை பற்றி பார்க்கலாம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 4 வகைப்படும். பெயர் சொல் வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எதுனா உரிச்சொல். இதை ஞாபகம் வச்சுங்க, உரிச்சொல். செயலை குறிக்கும் சொல் எதுன்னு பார்த்தோம்னா வினைச்சொல். கீழ்கண்டவற்றுள் பெயர் சொல் எதுன்னு பார்த்தோம்னா நன்மை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். பல மொழிகள் கற்ற புலவர் வந்து பாரதியார். நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். தமிழ் என்ற முதலில் எடுத்தாளப்படும் நூல்னா அது தொல்காப்பியம் தான். தமிழ்நாடு இது முதல்ல எடுத்தாளப்படும் நூல் சிலப்பதிகாரம். தமிழன் இது வந்து அப்பர் தேவாரத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கு. அடுத்தது மல்லியின் தாவர இலை பெயர் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் முக்கியம், தலை. இந்த தலையை பார்த்துக்குங்க. அடுத்தது கமுகு அப்படின்னா பாக்கு. இதோட தாவர இலை பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கமுகுனா கூந்தல் அப்படின்னு பொருள். உழவர் என்னும் தமிழ் சொல்லி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நச்சினை. உழவர்னா நச்சினை. பாம்பு என்னும் தமிழ் சொல்லி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள். இந்த இதுலேயே இந்த கமெண்ட் பண்ணுங்க, அரசு அப்படின்னு முடிகிற திருக்குறளில் எழுதுங்க, கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதில் பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அருகு கோரைனா அது என்ன வரும்னு, அதெல்லாம் புல். நெல் வரகு அப்படின்னா அதெல்லாம் தாள். கரும்பு நாணல்னால் அது தோகை. பனை தென்னைலாம் அதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுவும் பொறுத்துக்க பாருங்கள். முதலை எங்கே வந்திருக்குன்னா அகநானூற்றில் முதலைங்கிற பெயர் இடம்பெற்றிருக்கு. செய் அப்படின்னா குறுந்தொகையில் வந்திருக்கு. பார்னா உலகம், அதனால் பெரும் உலகம் வச்சுங்க, அதனால் பெரும்பானாற்றுப்படை. வெள்ளம்னா 10 அடுத்தது குருவினா தமிழ் எழுத்துக்களே வலஞ்சொலி எழுத்துக்கள். இந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்களில் எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் ஈஸியாக இந்த முட்டை போட்டிருக்குல்ல, இதெல்லாம் முட்டை போட்டிருக்கிற எழுத்தெல்லாம் அதை கரெக்டாக பார்த்து அதை வலஞ்சொலி இடஞ்சொலி ஞாபகம் வச்சுங்க. வலஞ்சொலி எழுத்துக்கள் 5, இடஞ்சொலி எழுத்துக்கள் 3. தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இதெல்லாம் தமிழ் கவிதை வடிவங்கள். தமிழ் உரைநடை வடிவங்கள்னால் கட்டுரை, புதினம், சிறுகதை. இதெல்லாம் உரைநடை வடிவங்கள். தற்போது வளர்ந்து வரும் தமிழ் வடிவங்கள் அறிவியல் தமிழ், கணினி தமிழ். அடுத்து பூவின் 7 நிலை. அரும்பு, முகை, அலர், செம்மல், மொட்டு, மலர், வி. இதை எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா வரிசையாக சொல்லணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இப்படி தான் வரிசையாக சொல்லணும். சங்க நூல்கள் வந்து 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள். அடுத்தது 6ஆம் வகுப்பு தமிழில் பராபரக்கண்ணி அப்படிங்கிற நூலில் பார்க்கலாம். பெயர் வந்து தாய்மானவர், மனைவி மட்டுவார் குழலி. இவரோட பெற்றோர் வந்து கேடிலியப்பர் அப்படிங்கிறது. தாய் வந்து கெசவல்லி அம்மையார். இவங்க 18ஆம் நூற்றாண்டு இதில் பிறந்திருக்காங்க. ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு.
பணி திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலர். இந்த கருவூல அலுவலரை மாற்றி அமைச்சர்னு கொடுப்பாங்க, அதனால் கருவூல அலுவலர் ஞாபகம் வச்சுங்க. நினைவிடம் ராமநாதபுரம், லக்குமிபுரம். இப்பகுதி தாய்மானவர் பாடலில் இடம்பெற்றிருக்கு. பராபர கன்னி என்னும் தலைப்பில் இருக்குது. கன்னி என்பது 2 அடி பாடல். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. தண்டொருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளை. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. கூர்னா மிகுதி. ஏவல்னா தொண்டு. பணினா தொண்டு தான். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அடுத்தது தம் கூட்டல் உயிர், இதை சேர்த்தல் கிடைப்பது தம்முயிர். ஆப்ஷன் ஏ. இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்று இருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது தான் கூட்டல் என்று, தான் என்று. அடுத்தது சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்லேயும் இதேமாரி தான் கேட்பாங்க. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை நல்லா படிங்க. அப்போ தான் ஆன்சர் நம்மளுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சாலும் முக்கியம் கிடையாது. கொஸ்டினை படிச்சுட்டு எழுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம டக்குன்னு போட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் பார்த்தா ஓ இப்படி கேட்டிருக்காங்களே நம்மளுக்கு தோணும். அதனால் ஆன்சரை முதல்ல இம்பார்ட்டன்ட் பண்ணி படிங்க. அடுத்தது பராபர கன்னி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. தம்முயிர் போல். இதில் எதுகை அப்படின்னா என்ன, மோனைனா என்னன்னு தெரிஞ்சுங்க. எதுகைனா 2ஆம் சொல் வருவது தான் எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அது எதுகை. எதுகையை கொடுத்துருக்க பாருங்கள், 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, மோனை கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் இது வழக்கமாயிட்டதுனால இதோட வகைகளை கேட்குறாங்க. அதாவது இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று, இதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து பார்க்கலாம். பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். இதில் சொல்லும் பொருள் சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை. நூல் வெளியில் கொடுத்துருக்காங்க. கலீல் கிப்ரான் லெபானான் நாட்டைச் சேர்ந்தவர், கவிஞர், புதினா ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர், பன்முகத்தன்மை கொண்டவர். இப்பாடப்பகுதி புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது பசிப்பினி பூக்கிய பாவை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எதுன்னு பார்த்தோம்னா மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் யாருன்னு பார்த்தோம்னா ஆதிரை. ஆதினா முதல்ல ஞாபகம் வச்சிங்க, அதனால் முதலில் இட்டவங்க இவங்க தான் ஆதிரை. ஆதினா முதல், அதனால் முதல்ல இட்டவங்க இவங்க தான். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார். மணிமேகலை டேஷ் நகரை சேர்ந்தவள் அப்படின்வா பூம்புகார். முன்னையே ஒரு கொஸ்டின் பார்ப்போம் பூம்புகாரை பற்றி. சங்க காலத்தில் சிறந்து விளங்கிய துறைமுக எதுன்னு பார்த்தோம்னா அது பூம்புகார். மணிப்பல்லவ தீவு பாதுகாப்பவள் யாருன்னா தீவத்திலகை. மணிப்பல்ல தீவை பாதுகாப்பவர் தீவத்திலகை. பசுவின் முகம் போன்று அமைந்த பொய்கையின் பெயர் கோமுகி. கோமுகி நீரில் மேல் தோன்றும் அரிய பாத்திரத்தின் பெயர் அமுத சுரப்பி. அமுத சுரப்பி தோன்றும் நாள் டேஷ் திங்கள் டேஷ் நாள். திங்கள்னா இங்கே மாதம்னு அர்த்தம், நாள்னா எப்பயும் நாள் தான். வைகாசி திங்கள் முழு நிலவு நாள், அதாவது முழு நிலவுனா பௌர்ணமி. உயிர்களின் பசி போக்கும் பாத்திரம் அமுத சுரப்பி. கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் மணிமேகலை. அமுத சுரப்பியில் முதலில் உணவிட்டவள் ஆதிரை. வாழ்க்கைக்கு அறம் சொன்னவர் யாருன்னா வள்ளுவர். அடுத்தது மணிமேகலை டேஷ் நகரை சேர்ந்தவர்னா பூம்புகார். ஞாபகம் வச்சுங்க பூம்புகார். கோவலன் மாதவியின் மகள் பெயர் மணிமேகலை. மணிமேகலையினோட வேறு பெயர் என்னன்னா பசிப்பினி போக்கிய பாவை தான் மணிமேகலையின் வேறு பெயர். ஞாபகம் வச்சுங்க, அவங்க சமணத்துறவியே இருந்திருப்பாங்க, ஆனால் மணிமேகலையோட வேறு பெயர் கேட்டிருக்காங்க பசிப்பினி போக்கிய பாவை. வைகாசி முழு நிலவு நாள் தோன்றுவது அமுத சுரப்பி பாத்திரம். அடுத்தது அமுத சுரப்பியோட சிறப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமுத சுரப்பியில் இட்ட உணவு எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். கோமுகி என்பதன் பொருள் கோமுகி என்பது ஒரு பொய்கையின் பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் மேகம். பசுவின் முகம் முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் அப்பொய்கை கோமுகி என்னும்
பெயரை பெற்றது. அடுத்தது 6ஆம் வகுப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க. பாதம். நூல்வெளி. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால எழுத்தாளர்களும் குறிப்பிடத்தக்கவர். ராதாகிருஷ்ணன் யார்? அதை முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை உடையவர் யார்? இதில் எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இன்னொரு தடவை பாருங்கள். உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பெயர்ச்சொல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடுகுறி பெயரை வட்டமிடுகன்னு பார்த்தோம்னா பறவை, மண், முக்காலி, மரக்கொத்தி. இதில் இடுகுறி பெயர் அப்படின்னா மண். காரண பெயர் காரணத்தோட கருதி வச்சுருப்பாங்க. அதில் வளையல். வளையல்னால் வட்டமாக இருக்குது, அதனால் அது காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா வாழை. இதுதான் இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. அடுத்தது கூடுதல் வினாக்கள். 5 எவ்வகை பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அது பண்பு பெயர். குளம் இது எவ்வகை பெயர் அப்படின்னா இடுகுறி பெயர். பெட்டி என்பது இடுகுறி பெயர். காரண பொது பெயர் டேஸ் ஆகும். காரணமாக பொது பெயர் வளையல். அடுத்தது இதுதான் முக்கியமானது, பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அது காட்ட சொல்லலாம். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா அது பனைய சொல்லலாம். காரணம் பொது பெயர் அப்படின்னா அது பறவை, ஏன்னா அது பறக்குது. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி, இதை சொல்லலாம். அடுத்தது பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் 6 வகைப்படும். பொறுப்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். இந்த பெயர் சொல்லியே கொடுத்துட்டு இதில் ஒன்று தப்பு இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். அடுத்தது இடுகுறி பெயர்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கியதால் அது இடுகுறி பெயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இடுகுறி பெயர்னால் காரணம் கருதாமல் வைப்பது இடுகுறி பெயர். அடுத்தது காரண பெயர். நம் முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதி இட்டு வழங்கிய பெயர் காரண பெயர். நாற்காலி, கரும்பலகை. அடுத்து திருக்குறள். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஈகை. பிற உயிர்களை டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் அப்படின்னா துன்பத்தை. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், குற்றம் இல்லாமல். அடுத்து அறிவின் பயன்கள். பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. அறிவின் பயன் யாதுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ பிற துன்பத்தை தாம் துன்பம் போல் எண்ண வேண்டும், இதுவே அறிவின் பயன். பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும், மற்ற எல்லா பயனை எதிர்த்து செய்பவையாகும். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். அடுத்தது கடைசி 7க்கு வந்துட்டோம். ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி இயற்றியர் தேசிய விநாயகனார். தந்தை சிவதானு, தாய் ஆதிலட்சுமி. 1876 ஆகஸ்ட் 27ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்திருக்காங்க. இவங்களோட சிறப்பு பெயர் கவிமணி. மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், உமர் கயாம் அப்படிங்கிற படைப்புகள்லாம் ஏற்றிருக்காங்க. இன்னொரு தடவை பாருங்கள். மலரும் மாலையும். மலரும் மாலையும். ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு கவிஞன், மருமக்கள் வழி மான்மியம், அதாவது நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனை, உமர் கயம். இதெல்லாம் பணி பள்ளி ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர். இறப்பு 26/9/1954. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை குறிப்பிடுகிறது. ஆசிய ஜோதியை ஆங்கிலத்தில் இருந்து எட்வின் அர்னால்டு, அது நூல் தமிழில் தழுவி எழுதப்பட்டிருக்கு. அஞ்சினர்னா பயந்தனர், வீழும் அப்படின்னா விழும், பார்னா உலகம், முற்றும்னா முழுவதும், கும்மினா வயிறு, கும்பினா வயிறு, கருணைனா இரக்கம், ஆகாதுனா முடியாது, நீள் நிலம்னா பரந்த உலகம், மாறினா மலை, பூதளம்னா பூமி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்பவர்
யாருன்னு வாழ்பவர் யாருன்னா எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர், நேர்மையாக வாழ்பவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீய வினை எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டலாகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது இன்னுயிர். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். மலை கூட்டல் எலாம், இதில் பாருங்கள், மலை கூட்டல் எலாம் அப்படின்னா மலையெல்லாம் தான் வரும். அடுத்தது தலைச்சிறந்த பண்புகள் ஒன்றுன்னா இரக்கம் தான் சொல்லுவாங்க. உலக உயிர்கள் இன்புற்றிருக்க வாழ வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஒருவர் புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். டேஸ் மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. பிம்பிசாரா, ஞாபகம் வச்சுங்க, பிந்துசாரா கிடையாது, பிம்பிசாரா. பிம்பிசாரா. பலியால் துடித்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து சென்றவர் புத்தர். புத்தர் நாடெங்கும் டேஸை தடுத்து நிறுத்தின உயிர்கொலையை. தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் எட்வின் அர்னால்டு. ஆசிய ஜோதி என்னும் ஆங்கில மொழி நூலை தழுவி எழுதப்பட்டதும் இந்த லைட் ஆஃப் ஏசியா. ஆசிய ஜோதி. அடுத்தது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில மொழி நூலை தமிழில் எழுதியவர் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. இது ஆசிய ஜோதி அப்படிங்கிறது தமிழில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது மனிதநேயம். சரியான விடை எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம் எனப்படும். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார் அப்படின்னா அன்பு காட்டியவர். அன்னை தெரசாவிற்கு டேஸ்க்கான நோபல் பரிசு கிடைத்ததுன்னு பார்த்தோம்னா அமைதிக்கான நோபல் பரிசு. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் என்ன பண்ணார்னு பார்த்தோம்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்தது பயிர்வாட தாம்பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா வள்ளலார். உலக குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் என்றவர் யாருன்னா கைலாஷ் சத்தியார்த்தி. அடுத்தது மற்றவர் மனதில் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் அப்படின்னா அது கைலாஷ் சத்தியார்த்தி. மற்றவர் மனதில் வாழும் வாழ்க்கை என்றவர் அன்னை தெரசா. அடுத்து அணி இலக்கணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை உள்ளதுபடியே அழகுற கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். உயர்வு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணியாகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.